இஸ்ரவேலர்களின் 12 கோத்திரங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ரூபன் கோத்திரம். ரூபன் என்பதற்கு இதோ என்னுடைய முதல் மகன் என்று அர்த்தம். ரூபன் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக இருந்தாலும் பாவம் செய்ததால் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். ரூபன் தண்ணீரை போல இருக்கிறார், அதாவது தண்ணீர் தள்ளாடுவது போல உறுதியாய் இல்லாமல் தடுமாறி போனார். ரூபனுக்கு நிலையான வாழ்க்கை இல்லாமல் போனது. சிமியோன் கோத்திரம். இந்த சிமியோனும் லேவியும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். தன்னுடைய ஒரே சகோதரி தீனாளுக்காக இருவரும் பட்டயத்தை பிடித்து கொண்டு பல புருஷர்களை கொன்று குவித்தார்கள். ஆகவே இந்த சிமியோன் கோத்திரத்திற்கு பட்டயம் என்று பொருள்படும். இவர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள். யூதா கோத்திரம். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பதும் ஜெபம் செய்வதும் தேவனை ஆராதிப்பதும் என்று பொருள்படும். இந்த யூதாவை குறித்து அநேகர் புகழ்ந்து பேசுவார்கள். எப்பேற்பட்ட யுத்தத்திற்கு போனாலும் இந்த யூதாவுக்கு வெற்றிதான் கிடைக்கும். என்னதான் இந்த யூதா சிங்கத்திற்கு ஒப்பாக பேசப்பட்டாலும் சிங்கத்திற்கு ஒரு தவறான குணம் உள்ளது. அது வேட்டையாடி நன்றாக சாப்பிட்டு தூங்கக்கூடிய மிருகம். சிங்கம் தூங்கிவிட்டால் அதை யாரும் எழுப்ப முடியாது. அதே போல இந்த யூதாவுக்கும் இந்த தூங்குகிற குணம் இருந்தது. செபுலோன் கோத்திரம். இந்த செபுலோன் யாக்கோபின் முதல் மனைவியாகிய லேயாளின் கடைசி மகன். இந்த செபுலோன் கோத்திரத்தார்கள் தொழில் செய்வதிலும் கப்பலில் மீன் பிடிக்கிறவர்களாகவும் வியாபாரம் செய்கிறவர்களாகவும் மிகவும் சம்பூரணத்தின் ஆசீர்வாதமாக காணப்பட்டார்கள். இசக்கார் கோத்திரம். இசக்கார் என்பதற்கு கூலி பெறுபவன் என்று பொருள்படும். இந்த கோத்திரத்தார் அநேகர் உதவிகளை செய்யக்கூடியவர்கள். அதாவது கழுதையை போல எவ்வளவு வேண்டுமானாலும் கடுமையாக உழைத்து வேலை செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு யுத்தம் என்பது கைவந்த கலையாக இருந்தது. தான் கோத்திரம். தான் என்பதற்கு நியாயம் விசாரிப்பவன் என்று பொருள்படும். அதே போல இவன் சர்ப்பத்தை போல் விஷம் நிறைந்தவனாகவும் பாம்பை போல காலை கடித்து அநேகரை கொல்லுகிறவனாகவும் காணப்பட்டான். காத் கோத்திரம். காத் என்பவன் சில்கலுக்கு பிறந்த மகன். காத் என்பதற்கு இராணுவ கூட்டம் என்று பொருள்படும். என்னதான் இராணுவ வீரர்கள் பயிற்சி பெற்றிருந்தாலும் இந்த காத் கோத்திரத்தார்கள் யுத்தத்திற்கு போகும்போது எந்த பயிற்சி செய்யவில்லை என்றாலும் இவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெறுவார்கள். ஆசேர் கோத்திரம். ஆசேர் என்கிற பேருக்கு அர்த்தம் அதிர்ஷ்டசாலி என்று பொருள்படும். அதே போல சந்தோஷம் என்றும் பொருள்படும். இந்த ஆசேர் கோத்திரம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களாகவும் ருசிகரமான ஆகாரத்தை புதுவிதமாக செய்து வியாபாரமும் செய்தார்கள். நப்தலி கோத்திரம். நப்தலி என்றால் போராட்டம் என்றும், அதாவது சண்டை செய்பவன் என்று பொருள்படும். நப்தலி என்பதற்கு பெண்மான் என்றும் பொருள்படுகிறது. மான்கள் மற்ற விலங்குகளுக்கு தப்பித்து ஓடும்போது மான்களும் சுதாரித்து கொள்ளும். அதே போல இந்த நப்தலியும் யோசேப்பு ஜீவனோடு தான் இருக்கிறான் என்று யாக்கோபுக்கு மிக வேகமாக மானை போல ஓடி வந்து யாக்கோபுக்கு அறிவித்தான். மனாசே கோத்திரம். யோசேப்பின் கவலைகளை அனைத்தும் போக்கினான் என்று சொல்லி மனாசே என்று பெயர் உருவானது. இவர்கள் விக்கிரகங்களை வணங்கி வந்தனர். இவர்கள் மாடுகளை சிலையாக உருவாக்கி வணங்கி வந்தார்கள். எப்ராயிம் கோத்திரம். என் சிறுமியை தேவன் கண்டார் என்று சொல்லி இரண்டாவது மகனுக்கு யோசேப்பு எப்ராயிம் என்று பெயர் சூட்டினார். எப்ராயிம் என்பதற்கு காண்டாமிருகத்தின் பெலன் என்று கூறப்படுகிறது. இவர்கள் சில யுத்தத்திற்கு போகும்போது காண்டாமிருகத்தை போல பலத்தோடு யுத்தம் செய்வார்கள். பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் என்பதற்கு வலதுகையின் மகன், அதாவது உறுதுணையாக இருப்பவன் என்று பொருள்படும். இந்த பென்யமீன் ராகேலுடைய இரண்டாவது மகன். பென்யமீனர்கள் அதிகமாக இடது கையை பயன்படுத்துவார்கள். மிகவும் அமைதியான மனிதர்களாக இருந்தாலும் போர் சண்டை என்று வந்துவிட்டால் பீறுகிற ஓநாயாக மாறிவிடுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.